கெட்ட பயசார் இந்த மிச்சல் ஸ்டார்க் ரீசெண்டா ஆஸ்திரேலியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸுக்கும் தேர்ட் டெஸ்ட் மேட்ச் நடந்து முடிஞ்சுங்க. ஆக்சுவலா இந்த மேட்ச்ல ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வெறும் 225 ரன்ஸுக்கே ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. அந்த இன்னிங்ஸ்ல கரெக்டா நம்ம ஸ்டார்க் பேட்டிங் ஆடும்போது வெஸ்ட் இண்டீஸ் பவுலரான ஜெய்டன் சீல்ஸ் நம்ம ஸ்டார்க்க போல்ட் எடுத்துட்டு அவரை பார்த்துக்கிட்டே கை காட்டி மொரட்டு அக்ரஷனோட ஒரு சில வார்த்தைகளை பேசி ஸ்லெச் பண்ணிருப்பாருங்க. அதுக்கு திருப்பி நம்ம ஸ்டார்க் அவரை பார்த்து ஒண்ணுமே பேசாம சிரிச்சுக்கிட்டே போயிருப்பாரு. ஆனா அந்த சிரிப்புக்கு அர்த்தம் நமக்கு அப்போ புரியாது, லேட்டரா தான் புரியும். ஏன்னா இதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வெறும் 143 ரனுக்கே ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. திரும்ப ஆஸ்திரேலியா செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் ஆடி வெறும் 121 ரன்ஸுக்கே ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. மேட்ச் அப்படியே வெஸ்ட் இண்டீஸ் டீம் கைக்கு போயிடும். வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸும் செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்லா பேட்டிங் ஆடி எப்படியாச்சும் இந்த மேட்சை வின் பண்ணிடலாம் தான் நினைச்சிருப்பாங்க. ஆனா அங்க நடந்த சீனே வேற. ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங் ஆடும்போது நம்ம மிச்சல் ஸ்டார்க்கு வெறும் 15 பாலுக்கு 5 விக்கெட்ஸ் எடுத்திருப்பாருங்க. அது போக 6வது விக்கெட்டா நம்ம ஸ்டார்க்க ஒருத்தர் வம்பிழ்த்தாரு, ஜெய்டன் சீல்ஸ். அவரை போல்ட் எடுத்து நம்ம ஸ்டார்க்கு அவர் மாதிரியே கை காமிச்சு, என்ன தம்பி இது போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படின்னு செஞ்சு விட்டுருப்பாருங்க மனுஷன். அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் அந்த இன்னிங்ஸ்ல வெறும் 27 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆகி இந்த மேட்சையும் தோத்துருப்பாங்க.